எஃப்ஜேக்கும் பாருக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்குல்ல. இதுக்கு நடுவில் பாரு தன்னை என்ன பண்ணாரு, இந்த இதுக்கு இடையில, இந்த விளையாட்டுக்கு இடையில பாரு அவரை என்ன பண்ணார் அப்படின்றத வந்து எஃப்ஜே இப்போ சொல்லி காட்டியிருக்காது. பயங்கர பிரச்சனையா இருக்குங்க, ஷாக்கிங்கா இருக்கு. பாரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படிங்கிறது ஷாக்கிங்கா இருக்கு. உண்மை பொய் அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்றதா பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அல்டி பர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள். ஸோ உள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய டாஸ்க்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரோட எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கேன்சல் பண்ணப்பட்ட ரவுண்டில் சரியான சண்டை வந்துச்சு. பாரு போய் யாருடையோ ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சாங்கன்னு சண்டை போடுறதும், எஃப்ஜே சண்டை போடுறதும், பாரு எஃப்ஜே வந்து ஆம்பளை திமுறான்னு கேட்குறதும், நீ அதை மியூட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி வந்து இவர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. இப்போ பாரு கூட இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிறைய இடங்கள்ல பாரு வந்து இவர்கிட்ட எஃப்ஜே கிட்ட வந்து மேன் ஹேண்டில் பண்ணதா அவங்க சொல்றாங்க. மேன் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து ஆண்கள் தான் பண்ணுன்றது இல்லைல்ல, பெண்கள் வந்து அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு. பின்னாடி நான் ஒரு ஆள் இப்படி பிடிச்சிருக்கேன், பின்னாடி பாரு வந்து நிற்கும் போது நான் இந்த கையை எடுத்தேன் அப்படின்னா பாரு என்ன சொல்வான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வந்து பாரு எந்த லெவலுக்கு வேணாலும் போய் வந்து தன்னை வந்து டிஃபேம் பண்றதுக்கு சில விஷயங்களை பேசுவாங்க. இந்த கையை நான் இப்படி எடுத்தேன்னா அப்படின்னா வந்து இவர் என்ன மீன் பண்றாருன்னு நமக்கு தெரியும். பாரு என்னை பத்தி என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியும். அதனால நான் நின்றுக்கிட்டு ரெண்டு காலையும் இங்கிட்டு இங்கிட்டு தூக்கி வந்து நான் என்ன பண்றேன்னா பக்கத்துல வரவிடாம பண்றதுக்கு ரெண்டு காலையும் இது பண்றேன். அப்ப பார்த்தா கையை உள்ள விட்டாங்க, கையை உள்ள விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு ஆள் பண்ணுவாங்களா அப்படின்றது, இவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரான்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா பாரு மேல வைக்கப்படுற பிக்கஸ்ட் அலிகேஷன் இது உண்மையா பொய்யான்றதை எப்படி ப்ரூவ் பண்றது? பிகாஸ் ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கேம்ல இதெல்லாம் நடக்கும். பெண்களை வந்து நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. பெண்கள் விளையாடும் போது பெண்கள் குத்தம் சொல்றது இல்லையில, கேம்ல இதெல்லாம் நடக்கும் தானே சொல்றீங்க. அப்ப ஆண்கள் விளையாடும் போதும் கேம்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு சில கூட்டம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இன்டென்ஷன் அப்படின்னு ஒரு இருக்கு. யார் மேலே நம்ம குற்றம் சாட்ட விரும்புகிறோம், இது உண்மையாக இருந்தால், அந்த இன்டென்ஷன் வந்து உண்மையாக இருந்தால், இன்டென்டோட இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட். இவரும் எஃப்ஜேவும் வேற காரணங்களே இல்லைன்னு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கக்கூடாது. இதுல உண்மை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே நமக்கு தெரியல. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது, உண்மையாக அவர் வந்து அதை ஃபீல் பண்ணார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி ரியாக்ட் பண்றேன்னு அந்த இடத்துல தெரியாது, என்ன சொல்றதுன்னே நமக்கு புரியல. இந்த குற்றச்சாட்டை பெருசா பேசவும் முடியாது, இல்ல பெருசா ஆகுமா, கான்வர்சேஷன் வருமா? ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு பேசியிருக்காரு இவர். கனியிலிருந்து கெமியிலிருந்து அத்தனை பெண்களே உட்கார வச்சு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அது எந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப வஸ்டா போகுதுங்க சீசன்.